ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான காளான் ரொம்ப சுலபமாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரோட்டோர கடைகளில் செய்யக்கூடிய காளான் மசாலா தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது பார்த்திங்கன்னா முட்டைகோஸை வச்சு தான் அவங்க செய்வாங்க. அவங்க காளான் வச்சு செய்ய மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் காளான்லாம் பார்த்திங்கன்னா முட்டைகோஸில் தான் செஞ்சுருப்பாங்க. நானும் உங்களுக்கு முட்டைகோஸை வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட நான் 200 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கோஸ் கூட சேர்க்கறதுக்காக நான் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி பகோடாக்கு கிள்ளி போடுற மாதிரி போடணும். அதனால் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை நம்ம கொஞ்சமாக எடுத்து பகோடா மாதிரி கிள்ளி நம்ம எண்ணெயில் போடணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டால் போதும். 1 நிமிஷம் ஆன உடனே நான் எல்லாத்தையுமே பரட்டி விட்டுட்டேங்க. இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த கார்ன் சிப்ஸையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கார்ன் சிப்ஸு நமக்கு கடைகள்லாம் கிடைக்கும். இது ஒரு வத்தல் மாதிரி தான் இருக்கும். காளான் கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் சிப்ஸை போட்டு தான் கொடுப்பாங்க. அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் நம்ம இப்போயே சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு போகிறீங்க, ஏன்னா நல்லா சூட்டில் தான் இருக்கும். போட்ட உடனே பொரிஞ்சிரும். நம்ம பகோடா மாதிரி பொரிச்சு எடுத்த இந்த கோஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கணும். ஒரு 2 நீங்கள் பிச்சுக்கிட்டாலே போதும். ஒரு மாதிரி 2-3 பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். இதை இப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காளான் மசாலா செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொரிச்ச எண்ணெயிலேருந்து கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் காரம் சுத்தமாக இருக்காது, ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நல்லா கலர் கொடுக்கும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும்பொழுது எப்போவுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறோம். நான் தக்காளி சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் தக்காளி சேர்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் தேவை கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெச்சப் சேர்த்துருக்கேன். கெச்சப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பானிபூரிக்காக ஒரு குழம்பு செய்வாங்க, இல்லைனா மசால் பூரிக்காக ஒரு குழம்பு செய்வாங்க. அந்த குழம்பையே கொஞ்சம் அள்ளி ஊற்றி சேர்த்து செஞ்சுருவாங்க. நம்ம அந்த குழம்புலாம் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்குறோம். அவங்க சேர்க்குற குழம்புலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்கும். அதனால் அவங்க தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க வியாபாரத்துக்காக செய்கிறதுனால அந்த மாதிரி மொத்தமாக அவங்க செய்கிறாங்க. நமக்கு வந்து வீட்டிலே செய்கிறது அதை விட இன்னும் டேஸ்ட்டாகவே நம்ம செய்ய முடியும். இந்த மெத்தடில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் கூட சொல்லலாம். இதை நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி அதில் சேர்க்கறதுனால நல்லா திக்கான ஒரு கிரேவி டைப்பில் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ நான் அதில் சேர்த்து விட்டுடுறேன். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துடும். இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம பொரிச்சு வச்ச இந்த கோஸ் பகோடா எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். எல்லாத்தையுமே நான் 2ஆ 3ஆ பிச்சு வச்சுக்கிறேன். இதே மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 நிமிஷமாக நல்லா கலந்து விட்டுட்ருக்குறேங்க. பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம போட்ட அந்த காளானும் அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒத்து போகுது பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்கான சாப்பிட்ற பதத்துக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்குன்னா இந்த மாதிரி வெங்காயம் அதை மேலே தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி. அடுத்ததாக நாம் பொரிச்சு வச்ச இந்த கார்ன் சிப்ஸ் இதை அப்படியே 1-2ஆ உடச்சிட்டு மேலே தூவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே முட்டைகோஸை வச்சு ரொம்ப சுலபமாக ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய காளான் மசாலா ரொம்ப டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக இந்த காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.